அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஒரு குடம் தண்ணியில ஒரு துளி விஷம் போட்டாக்கா டோட்டல் குடம்புக்கு விஷம் ஆயிடும். அப்படி தெரியுமா? அதுதான் மைவித்திரியில நடந்திருக்கு. ஒருத்தர் பண்ண தப்புனால ஒட்டுமொத்த 69 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிற ஒரு விஷயத்த ஒரு இணைச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. அது என்னங்க ஒரு குடம் தண்ணியில ஒரு துளி விஷம்? பழமொழியா இல்ல உண்மை? ஒரு குடம் தண்ணியில ஒரு சொட்டு விஷத்தை போட்டாலும் மொத்த குடத்து தண்ணியும் வந்து விஷமாயிடும். யாரெல்லாம் குடிச்சாங்களோ அத்தனை பேருக்கும் விஷம் வந்து பரவும். அதே மாதிரிதான் இந்த மைவித்திரியை அழிக்கிறதுக்காக பேரம் பேசி 50 லட்சம் ரூபாய வந்து பேரம் பேசி இருக்கிறாரு ஸ்ரீநிதி ஆனந்த், ஸ்ரீநிதி அசோக். ஸ்ரீநிதி அசோக் அவரு ஒரு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வியூவர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ்ல வந்து சென்னை, கோயம்புத்தூர், அவினாசி போன்ற இடத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு அவருடைய முகவரி வேணும், வேணாமா, வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைவித்திரி மூலமா சக்தி ஆனந்தரிடம் பேரம் பேசுற அளவுக்கு அவரை வந்து இந்த முகவரியே இருக்கக்கூடாது, இந்த மனுஷனுடைய பேரே இந்த நான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அசோக் ஸ்ரீநிதி வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வச்சு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆதரவா ஒரு 50-60 பேரை திரட்டிக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இந்த நிறுவனத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு காலம் முடியாதுன்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்த் அவர்கள் தைரியமா பேசுறாரு. ஏன்னா நான் வன்முறையில இறங்கல, அடிதடியில இறங்கல, நீதிக்கு எதிராக என்ன நான் போராட போறேன். தமிழ் மக்களுக்கு என்ன நம்பி பணம் போட்ட, என்ன நம்பி விளம்பரம் பாக்குற மக்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. வேற என்னங்க வேணும்? விஷமெல்லாம் களைஞ்சு போச்சுங்க, பாலாயிடுச்சுங்க அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன். இந்த பாலாவோட விஷயத்துல வந்து பாலானாக்கா பால் மில்க் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை தான் தெரிவிக்க போறேன். அவரு அசோக் ஸ்ரீநிதி வந்து அதாவது உண்மை வந்து என்னைக்குமே அழியாது, சத்தியமேவே ஜெயதேன்னு சொல்லுவாங்க. அதாவது சத்தியத்துக்கு இது வரும், இடர்பாடு வரும், இறுதியில சத்தியமே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி சக்தி ஆனந்தனுடைய பேரம் பேச வீடியோ ஆடியோ எல்லாம் யூடியூப்ல வந்து வைரலா போய்கிட்டு இருக்குது. யாரு பேச? அசோக் ஸ்ரீநிதி வந்து பேசக்கூடிய அந்த வீடியோக்கெல்லாம் மக்களை வந்து குழப்பத்துக்கும் இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாயி அவரை திட்டுறதும் கரிச்சு கொட்டுறதும், பழனிமலை முருகன் இருக்கிறது உண்மையா இருந்தாக்கா அவர் வந்து தண்டிக்கட்டும், நாங்க நினைக்கிற கடவுள் உண்மையா இருந்தனாக்கா ஸ்ரீநிதி அசோக தண்டிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. யாருமே இந்த ஸ்ரீநிதி அப்படின்னாக்கா பாமகவோட ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியது. இவரையே பிளாக்மெயில் பண்ணணும்னாக்கா அவர் கூட நட்பு ரீதியா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அவர் வளர்ச்சி பொறுக்காம இங்கிட்டு வந்து பேரம் பேசி தான் வந்து தனியா ஒரு சொத்தை வாங்கிட்டு போயிருக்கிறதாகவும் இவரு ஏற்கனவே அசோக் ஸ்ரீநிதி வந்து நிதிக்கிட்ட வந்து சக்தி ஆனந்தன் கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாயிருக்குது. இது உண்மையா பொய்யாங்கிறத வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தெரியணும். EOW அதிகாரிகள் கிட்ட வந்து இந்த செய்தி போடுகிற அடிப்படையில விவரமா விளசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு குற்றவாளியை தண்டிக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அப்படி ஒரு சூழலை வந்துச்சுன்னா அசோக் ஸ்ரீநிதி வந்து கண்டிப்பா சிலைக்கு போறது உறுதி. நம்ம சக்தி ஆனந்தன் அவர்கள் மெயின் எம்டி மைவித்திரியோட அதிபர் வெளியே வர்றது உறுதி ஆயிடுச்சு. அதனால பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. பாராளுமன்ற தேர்தலுக்கு மாம்பழ சின்னத்துக்கு வந்து பணம் கேட்டிருக்கிறதா சொல்லிட்டு ஸ்ரீநிதி வந்து மேல மக்கள் வந்து ஒரு புகார் அளிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல. அது மட்டும் இல்லாம ஹெர்பல் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு அனுமதி வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டோட்டல் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அசோக் ஸ்ரீநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய வியூவர்ஸ்க்கு, யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு, தமிழக மக்களுக்கு தெரிகிற அடிப்படையில நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து புரிஞ்சுக்கிட்ட சோ இந்த விஷயத்துல வந்து EOW அதிகாரிகளுடைய செய்திகளை நம்ம உள்வாங்கி நம்ம போட்டதுக்கு அடிப்படையில ஆப்போசிட்டா அதாவது நெகட்டிவா வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க தமிழக மக்களே. இன்னும் சொல்ல போனா மைவித்திரியில ஆட் பார்க்கக்கூடிய விளம்பரத்தை பார்க்கக்கூடிய மக்கள் பேசுறீங்க. இப்போ வந்து உள்ள சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால சக்தி ஆனந்த் கிரேட் அப்படின்னு தான் சொல்லலாம். நான் தீர்க்கதரிசி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சோ ஓகே, இப்ப ஹப் யார் பண்றது, அதாவது பே யார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மீட்டிங்ல அதாவது சில மீட்டிங்லாம் நம்ம இடையில நடந்துகிட்டு இருக்குது. வேலூர்ல இன்னும் சொல்ல போனாக்கா இப்ப சேலத்துல அப்படி எல்லாம் வந்து முகவர் கூட்டம் மாதிரி ஒருங்கிணைச்சு மக்களுக்கு மத்தியில யாரெல்லாம் அந்த மெயின் ஏஜென்டா இருக்கிறோம், மெயின் தலை செயின் மாதிரி போகுது இல்லையா, நான் ஒரு 10 பேரை அனுப்பி அந்த ஆடுல பார்க்க சொன்னாக்கா நான் தலை அப்படி கூப்பிட்டு வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி மக்களை சமாதானமா இருக்க சொல்லுங்க, கண்டினியூவா வாட்ச் பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க, நிச்சயமா வெளியே வருவாரு, பயப்பட வேணாம். இது மாதிரி ஒரு நிறுவனம் திரும்பவும் தோன்ற முடியாது. இன்னும் சொல்ல போனா சக்தி ஆனந்தன் தன்னையே வருத்திக்கிட்டு அவரு இந்த உலகத்துல இல்லைன்னாலும் இந்த நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்தனே சொல்லி இருக்கிற அடிப்படையில சக்தி ஆனந்தன் மாதிரி ஒரு தைரியசாலியை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 2023 அக்டோபர்ல ஆரம்பிச்சு 8 மாசமா இந்த தேதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 31/7/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மாசமா பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1000 கோடி ரூபாய் எப்படி மக்களுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. யாரு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா சக்தி ஆனந்தன் அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க மக்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து திருப்பி நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவுக்கு அடிப்படையில யாரெல்லாம் ஏமாற வேணாம் ஏமாற மாட்டோம் அப்படிங்கிறத நான் வந்து அழுத்தம் திருத்தமா வந்து அவங்க சொல்றது அடிப்படையில அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த 16 பேர் நட்பு ரீதியா மைவித்திரியோட மெயின் பொசிஷன்ல இருக்காங்கல்ல, மெயின் ஏஜென்ட் மெயின் டார்கெட்டை முடிச்சவங்க அவங்க வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நேரம் வர்றப்ப நான் கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவங்க சொன்ன அடிப்படையில இப்போதைக்கு மைவித்திரி பார்க்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் யாருமே கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் நான் டிடி சேனல் மூலமா உங்கள் மனசுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, அடுத்தடுத்த டாபிக்ல என்ன புதிய செய்திகள் வருதுன்னு உங்களை நான் தெளிவுபடுத்துறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.